பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணிக்கு அப்புறம் நண்பா போன வாட்டி ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி வச்சேன், இந்த வாட்டி மட்டன் பிரியாணி. ஸோ இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன். பெரிய 1 கிராமு, பெப்பர் 1 கிராமு, இதை ஒரு 1/2 கிராம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் 1 கிராம். ஓகே நண்பா. ஸோ வெங்காயம் கட் பண்ணிட்டேன் ஸ்லைஸு. ஸோ இது ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன், இன்னொரு வெங்காயம் போடணும். பச்சை மிளகா இதில் போட்டு அப்படியே இடித்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி கட்டையில் இடித்து தான் போடணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இது இடிச்சிடலாம். ஸோ ஜீரகமும் ஒரு 5 கிராம் ஜீரகம் போட்டுருவேன். பச்சை மிளகா ஒரு 5 போட்டுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 10 கூட போட்டுங்க. ஓகே. ஸோ இதுதான் இது இப்போ இடிச்சிடுவேன். இடிச்சு பண்ணணும். லெமன் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பாஸ்மதி ரைஸு ஒரு 1/2 கிலோ அது பாஸ்மதி ரைஸ். ஓகேங்களா. ஸோ கண்டினியூ பண்ணணும். மட்டன் பிரியாணி, மட்டன் பாயில் பண்ணால் அது மறைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் ஆயில் ஊற்றாமல் ஆனியன் ஊற்றிக்கிறேன். ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இது தண்ணியில் அப்படியே வற்றிடும். ஸோ இதோட உப்பு போட்டுருவோம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க. தேவையான அளவு. ஸோ ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் ஒரு 10 ml ஊற்றிங்க. 10லேருந்து 15. கீயும் போடுவேன். நெய் இதுக்கு போட்டுக்கிறேன். சன்ஃப்ளவர். மட்டனில் ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஒரு 15 ml 10 mlலேருந்து 15 போட்டுக்கிறேன். கீ நான் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி போட்டுடலாம். குக் ஆகுதும். ஸோ இதை அடிச்சாச்சு அப்படியே. அப்புறம் நண்பா பச்சை மிளகாவும் ஜீரகமும் நல்லா அடிச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி தட்டிக்குங்க. நீங்களும் இடிச்சு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு இருக்கும். ஸோ இதோட மசாலா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுவும் பார்த்துங்க. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க. இது வந்து மல்லித்தூள் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து கரம் மசாலா போட்டுரும். ஒரு 3 கிராம் போட்டுங்க. ரொம்ப வேண்டாம். சில்லி போட்டு ஒரு 5 கிராம் உங்களுக்கு காரம் தகுந்தாப்பில் போட்டுங்க. ஸோ சில்லி பொடி கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டு பிரியாணி மசாலா ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லி பவுடர் அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. பிரியாணி மசாலா பவுடர். ஸோ இப்போ இது தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி அடிச்சிக்கணும். ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் மசாலா. எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அது மிக்ஸ் பண்ணிடுறேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஒரு 5 கிராம் போட்டுங்க. நம்ம போட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் பிடிக்கணும். ஸோ லெமன் பிஞ்சிடும். அப்படியே லெமன் ஜூஸ் கொட்டை எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே போடுங்க. ஜூஸ் மாதிரி வச்சு போடாதீங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடும். ஸோ இது வந்து அப்படியே போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாகவும் இருக்கும். பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மட்டனை போட்டுறேன். மட்டன் ஒரு 3/4 கிலோ இருக்கும். மட்டன் போட்டாச்சு. தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டேன். 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். அப்புறம் மசாலா ஆட் பண்ணிட்டோம் தான். 5 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். அப்படி பாயில் பண்ணிட்டேன் ஏற்கனவே மட்டனை. ஸோ நம்ம நல்லா இதாகிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஸோ தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கலர் வந்து அப்படியே சூப்பராக. ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா பிடிக்கணும். இதில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாங்க. இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சில்லி பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுருங்க.
மசாலா பிடிச்சோன்னா தண்ணி மிக்ஸ் போட்டுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணிவிட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான். நண்பா இந்த மாதிரி திரண்டு வரணும் மசாலா. சூப்பராக வந்துச்சு பாருங்க. இப்போ இருக்குங்களா எண்ணெய் அப்படியே வந்துச்சு பாருங்க மேலே. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 1 கிலோ தண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 1 கிலோ ரைஸ் போட்டுப்பேன். அரை கிலோவுக்கு நீங்கள் தகுந்தாப்பில் ரைஸ் தண்ணி ஊற்றிக்குவேன். 250 எவ்வளோ ஆச்சு? அரை கிலோ. சரிங்களா? அதுக்கு தகுந்தாப்பில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு இருக்கா கூட இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்றிடலாம். பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடியை போட்டுக்கலாம். ஸோ ரைஸை நல்லா கழுவிக்கலாம். இந்த மாதிரி தான் கழுவணும் மெதுவாக. நான் பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிடும். இந்த மாதிரி கழுவிக்கணும். நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற்றிடணும் தான். அரிசியை போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது தண்ணி நினைக்கிறோம். தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. ரைஸ் போடும்போது பிரியாணி ரைஸ் எப்பயுமே சென்டர்லாம் போடுங்க. போட்டு வந்து கிண்டாதீங்க. ஒரு கிண்டி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. தண்ணி கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வந்தால் கரெக்டாகிடும். அவ்வளோதான். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி போட்டுருவாங்க. மூடி போட்டுருவாங்க. ரொம்ப உண்மையாச்சு. கிண்டி பண்ணிடலாம். பாருங்க தண்ணி விக்கிட்டு இப்படியே நான் இப்படியே போட்டுடலாம். பிரச்சனை இல்லை. தம் இப்படியே போட்டுறேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ தம்மை போட்டுறேன். பார்த்துருங்க அதையும் எப்படி போடுறேன்னு. தம்மை போட்டுறேன். ஒரு 15 மினிட்ஸ் போடுங்க. தண்ணி இருக்குது. லைட்டாக நான் ஸ்லிம்மாக வச்சுருக்கேன். அப்படியே தண்ணி பிடிச்சிடும். ஸோ இப்போ வெயிட்டான ஒரு லட்சம் ஏர் வெளியில் போகாத மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. தம்மா கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது கொஞ்சம் அப்படியே பாயில் ஆகிடும். எடுத்து பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் பார்த்து சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ செம்மையாகிடுச்சு. தம்மும் போட்டாச்சு. கரெக்டாக இருக்குது ரைஸு. ஸோ அப்படியே மூடி வச்சுருவோம் தான். சைட்லேருந்து எடுங்க எப்பயுமே. பாருங்கள் தண்ணியே இல்லை. நல்லா ஆவி பரப்புறம் பறக்குது. தண்ணியே இல்லை பாருங்கள். நல்லா வத்திடுச்சு. இதெல்லாம் ஆயில் மட்டன் வருது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுவேன்பா. செம்மையாக இருக்கும் போல். பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். சரி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தம்ம போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். எப்பயுமே அதான் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். செமையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குன்பா. இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டு பார்த்துருவானு தான். கறி வேணும்பா. கறியெல்லாம் அப்படியே மிதக்குது மேலே. மட்டன் வேறு லெவலாக இருக்குன்பா. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கறியை வச்சு சாப்பிட்டு பார்த்து
அருமையாக இருக்குப்பா. மட்டன் அப்படியே பூ மேலே வந்துருக்கு, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது மட்டனு. எப்படி வந்துருக்கு பாருங்கள். பாயில் பண்ணனால இன்னும் பாயில் பண்ணி நல்லா சூப்பராக இது மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுவும் தண்ணியில் மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். அது ½ அன் ஹவர் முன்னாடியே வச்சுருந்தேன். ஸோ மசாலாவில் இறங்கி செம்மையாக இருக்குது பாஸ்மதி ரைஸில். செம்ம சூப்பராக இருக்கும்ப்பா. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெய் ஜாக்லா.